தொண்டாமுத்தூர் தொகுதியின் வேட்பாளராக கேடிஆர் சதீஷ் எனும் சதீஷ் ராஜு ஆகிய என்னை தளபதி அறிவித்த பொழுதே வெற்றிதான். தொண்டாமுத்தூர் திரு ஆர் சதீஷ் ராஜு எப்பொழுது அறிவித்தாரோ அப்பொழுதே இந்த தொகுதியில் இருக்க எம்எல்ஏவுக்கும் எதிர்கட்சியினருக்கும் உறக்கம் வரவில்லை. குனியாமுத்தூர் பிரசிடண்டா இருந்தப்போ கோவை பகுதியில் ஊழல் அப்பவே ஆரம்பிச்சுட்டாங்க. மக்களுக்கு நீ ஒன்னும் செய்ய மாட்ட, ஆனா மக்களை கேலி பேசுவ. ஒன்னே ஊழல் கட்சி, இன்னொன்னு ஊழலும் அராஜகம் சேர்ந்த கட்சி. எதுக்கு மக்களே நீங்க திரும்ப திரும்ப ஓட்டு போடணும்? இந்த கேள்விகள் எல்லாம் நாங்க கேட்கிறோம். எங்களை தற்கூறிங்கிறீங்க. இந்த தற்கூறிங்கிற வார்த்தை யாருனால பிரபலமாச்சு? அண்ணாமலை ஒருத்தர் இப்ப அதிமுக கூட்டணியில் இருக்காரு. அவர்தான் அந்த வார்த்தையை ஆரம்பிச்சு விட்டார். யாருக்கு ஆரம்பிச்சு விட்டாரு? அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் ஒரு வருஷத்துக்கு பேர வச்சார், தற்கூறிங்கிற பேரை. எடப்பாடி பழனிசாமி என்கின்ற தற்கூறிக்கு எந்த விதமான அதிகாரம் கிடையாது. இப்போ அவங்க கூட்டணி வேற இருக்கிறாங்க. மாட்டிக்கிட்ட பங்கு தொழிற்சாலையோ தொழிற்கூடத்தையோ கொண்டு வரலாமே, ஏன் முடியாதா? முடியும், ஆனா பண்ண மாட்டீங்க. ஏன்? உங்களுக்கு ரோடு போடுற கான்ட்ராக்ட் போடுறதோ பாலம் கட்டினா உங்களுக்கு கமிஷன் வருது, அதான் அதை மட்டும் பண்றீங்க. தொண்டாமுத்தூர்ல ஒரு பெரிய தொழிற்சாலைகளை கொண்டு இருக்கலாமே, அப்ப மக்களுக்கு நிறைய வேலை வாய்ப்பு இருக்குமே. ஒண்ணு தெரிஞ்சுக்கோங்க, நீங்க என்ன பண்ணாலும் பண்ணாட்டியும் உங்களுடைய எல்லா ஸ்ட்ராட்டஜி உடைக்கிறதுக்கு தான் தளபதி வந்து சோலோவா வந்திருக்காரு. உங்க விஜய் நான் வரேன்